சுமன் கவி, இதுல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நான் அவர்கிட்ட கேட்ட அதே கேள்விதான். செந்தில் பாலாஜியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், நேரடியாகவே அவர் சம்பந்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அருணா ஜெகதீசனுடைய கமிஷனுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே திமுக நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதும், நள்ளிரவுக்குள்ளேயே விடிய விடிய பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு. நள்ளிரவுல பிரேத பரிசோதனை நடத்தலாமான்ற எவ்வளவு கொஸ்டின் இருக்கிறப்போ, இவ்வளவு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறப்போ ஆணையத்தால் என்ன செஞ்சிட முடியும்னு கேட்கிறார். அதாவது ஒரு கொலை நடக்கிறது, கொலை பண்ணிட்டு ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறார், கையில் அருவாளும் ரத்தமும் அதாவது வெட்டின எல்லா ஆதாரங்களோடு ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு கூட்டம் துரத்திக்கிட்டு போகிறவங்க கூட சேர்ந்து கொலகாரனை பிடிங்கன்னு அவரும் சேர்ந்து கத்திட்டு ஓடினா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். என்ன ஒரு கொடுமைன்னா, இந்த மொத்த கூட்டமும் அந்த கொலையாளியையும் விட்டுட்டு முன்னாடி ஓடுனுச்சு அப்படின்னு சொன்னால், யாரையோ ஒருத்தங்களை தேடுறது அப்படிங்கிறது முக்கியமான நபரையோ அல்லது முக்கியமான குற்றவாளியோ விட்டுட்டு ஓடுவதற்கு சமமானது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. யாரு முக்கியமான குற்றவாளி? இல்லை, இப்போ ஒரு டைமிங் ஒருத்தங்க சொல்கிறாங்க, அந்த டைமிங்க்கு வராம அதிலிருந்து எத்தனை மணி நேரம் நீங்கள் தாமதமாக வர முடியும்? ஒருத்தர் தாமதமாகவே வர்றாரு, எத்தனை மணி நேரம் தாமதமாக வருவார்? அப்படி வருவதாக இருந்தாலுமே ஏற்கனவே பல முறை இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தள்ளுமுள்ளு அல்லது கூட்ட நெரிசல், அதாவது இவர்கள் கட்டுப்பாட்டை மீறிய கூட்டம் அத்துமீறி நடப்பது, இது எல்லாம் பல முறை அறிகுறிகள் தென்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர்களே போய் எங்களுடைய, அதாவது தாவேகா தரப்பிலிருந்து போய் நிர்மல்குமார் அவர்களே இந்த இதுக்கு முன்னாடி, அதாவது நாமக்கல் சரி நாகப்பட்டினத்துக்கு அவர்கள் போகும்போது கேட்டது முன்கூட்டியே, எங்களுக்கு தடையற்ற உத்தரவு வேண்டும்னு கேட்டாங்க. ஆனால் அவர்கள், அதாவது பாஸ்கர் அவர்கள் அதை விசாரித்து விட்டு, உங்களுடைய தொண்டர்கள் அத்துமீறி நடந்து கொள்கிறார்கள், இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு தலைவராகிய உங்களுக்கு விஜய்க்கும் அதுபோக இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணி அறிவுரை கொடுத்து, அது மட்டும் இல்லாம 21ங்கிற இல்ல நான் சொல்றேன் சுமன் கவி, இதுல இந்த சம்பவம் நடந்த உடனே விஜய் 2 இடத்துல கேட்டிருக்கிறார். ஒண்ணு, கரூர்லயே இருந்து நான் மக்களை சந்திச்சுட்டு போறேன்றாரு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அனுமதி கொடுக்கல. 2வது திருச்சி பாயிண்ட்ல போய் கேட்கிறாரு, இது தாவேகாவுடைய வழக்கறிஞர் சொல்றது. அப்ப திருச்சியில போயிட்டு நான் பார்த்துட்டு போறேன்றப்போ சட்டம் ஒழுங்கு பாதிப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க தாவேகாவுடைய வழக்கறிஞர். ஆனால் அடுத்த நிமிஷமே முதலமைச்சர் ஸ்டாலின் வராரு, துபாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஸ்பாட்டுக்கு வராருன்னா பக்காவான அரசியல் காலத்தோடு தான் இதை அணுகிருக்கிறீங்க. இல்ல, அதாவது நம்ம புசியானந்த் அவர்கள் பேசிய வீடியோ ஆடியோ ஆதாரம் இருக்குது, போய் நாங்க கேட்ட இடத்துல கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. இது எத்தனாவது தேதி? இது எந்த தேதி? என்ன தேதின்னு கேட்கிறேன். இல்ல ஏங்க, புசியானந்த் அவர்கள் கரூர்ல கேட்ட வீடியோ இது ஒன்று. இன்னொன்று, இல்ல 2 தேதியில நடந்திருக்குது. ஒன்று, ஒரு நிமிஷம் சுமன், 27ஆம் தேதி கேட்டதனுடைய வீடியோ காட்சிகள் தான் நீங்க காட்டுறது. 25ஆம் தேதியே ஒரு ஸ்பாட் கேட்டாங்க, அந்த ஸ்பாட் தான் இவர்கள் கரூர் ரவுண்ட். இல்ல, இவர்கள் கேட்ட இடம் இன்னொன்று இருக்கு இல்லையா, அது இதை விட நெருக்கமான இடம், அது ரொம்ப மோசம், அதாவது ரொம்ப நெருக்கமான. கரூர்ல போய் அங்க இருந்து அந்த சூழலை புரிந்து கொள்றவர்களுக்கு தெரியும். ஆனா இது 80 அடி ரோடு, அதாவது மிக நீளமான ரோடு, 2 லாரி ஒவ்வொரு பக்கமும் 2 லாரி போகிற அளவுக்கு பெரிய ஹைவே அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வருகிறது. இப்போ நீங்க இதை விட நெருக்கமான, இதை விட கரூர் ஊருக்குள்ள ஒரு இடம் வேணுங்கிறது இன்னும் சாவு எண்ணிக்கையும் இன்னும் மோசமான விண்வெளிகளையும் கொடுக்கும். ஒன்று, நான் என்ன கேட்கிறேன், சுமன் கவி, 25ஆம் தேதி கேட்ட இடம் கரூர்ல இருக்கக்கூடிய ரவுண்ட் ஆனா, ஆனால் 27ஆம் தேதி கொடுத்த இடம் தான் அந்த ஸ்பாட். காவல்துறை ஒரு இடத்தை அனுமதி மறுக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க இன்னொரு விஷயம் சொல்றேன். மிகப்பெரிய கூட்டம் வந்தால் அந்த இடம் நெருக்கடி வந்துடும், அந்த இடத்துல மிகப்பெரிய வந்துடும் ஒரு செய்தியா இருந்தால், அப்படிப்பட்ட கூட்டம் அதிலிருந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இதே இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ விஜய்ங்கிற நபர் வரும்போது மட்டும் இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வருதுன்னா இல்ல, அதைத்தான் அதிமுக எம்பி என்ன சொல்றாரு என்பதுரை, தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும் எதற்காக குறுகிய சந்து கொடுக்கப்படுது அப்படின்ற. குறுகிய சந்து இல்லைங்க, மிகப்பெரிய இடம், இதை விட பெரிய இடம் இல்லைங்கிறது ஒரு செய்தி ஒண்ணு. இன்னொன்னு,
இந்த நான் என்ன கேட்கறேன்னா மிகப்பெரிய தாமதம் இதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறது தான் பிரதானமான குற்றச்சாட்டு. அதை விட்டுட்டு அவர் நான் அங்க வந்திருந்தேன் சார்பா சொல்லக்கூடிய கருத்து அந்த இடத்துல நள்ளிரவுல ஏன் இவ்வளவு அவசரம்? நள்ளிரவுல போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா? இல்ல இல்ல ஆனா ஏன் நள்ளிரவுல பண்றாங்க? 11 மணிக்குள்ள ஏறிக்கிறாங்க உடல. ஒரே ஒரு கமிஷன் ஒரு நிமிஷம் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்குது. கமிஷன் எத்தனை மணிக்கு? குறைஞ்சபட்சம் 10 மணிக்கு அனுப்பிச்சாங்க. இல்ல தாவேகா தான சொல்லுது. இதே தாவேகா அஜித்குமார் அவர்களுடைய மரணத்தின் போது இதே குறிப்பிட்ட தாவேகாவினுடைய ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறாரு. சிபிஐ கிட்ட போகுதுங்கிறதே இழுத்தடிப்பதற்காகத்தான் அந்த கேஸ் நாசமா போயிருன்னு சொல்றாங்க. இல்ல 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 அதுக்குள்ள போக கூடாது. இல்ல போகல நீங்க சொல்ல கூடாது. நீங்க அருணாச்சல கணேசன் ஆணையம் ஏன் அமைக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. இல்ல நான் அவசர அவசரமாக பிரேத பரிசோதனை செய்யப்படுவதற்கான ரீசன் என்ன? வாட் இஸ் தி ரீசன்? நான் கேக்குறது விஜய் வந்து தாமதமாக வந்ததுங்கிறது முக்கியமான காரணம். மிகப்பெரிய இடம் ஏற்கனவே இதே போல ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. இன்னொன்னு விஜயினுடைய ரசிகர்களாக இருப்பவர்கள் எப்படி அந்த ஜெனரேட்டர் மேல ஏறினாங்க அந்த ஹைவேல அந்த அந்த யாரு சுமன் கவி பாத்துறணும்? காவல்துறை தான பாத்துறோம். எது காவல்துறை தான கண்காணிச்சு. நீங்க ஒரு வீட்ல கல்யாணம் நடத்துறீங்க அல்லது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, அந்த வீட்டினுடைய முழு பொறுப்பையும் யார் ஏற்றுக்கணும்? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை. இல்ல 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 நல்லா புரிஞ்சுங்க. எத்தனை பேருக்கு நீங்க கேட்டீங்க? விஜய் தரப்பில் இருந்து எத்தனை பேர் கேட்கப்பட்டது? ஒரு நிமிஷம் அவங்க சொல்லல. இல்ல இல்ல இதை சொல்லுங்க சார். இதை சொல்லுங்க சார். எத்தனை பேர் கேட்கப்பட்டது? 10000 பேர் கேக்குறாங்க. 10000 பேர் கேட்கப்பட்டது. அதிகமான நபர்கள் வருவதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். பாஸ்கர் அவர்கள் சொன்னார்கள். நீங்க சொல்ற அறிக்கைன்றது 27ஆம் தேதிக்கான அறிக்கை. 25ஆம் தேதி தாவேகா நான் கேக்குற கேள்வி 25ஆம் விஷயத்தில் விஜய் 30000 பேர் கூடுவாங்க. 30000 பேர் கூடுவதற்கான இடம் தான் கரூர்ல இருக்கக்கூடிய ரவுண்டானாங்க. இந்த அனுமதி ஏன் மறுக்கப்பட்டது? விஜய் இந்த விஷயம் கரூர் ரவுண்டானாங்கிறது மிக நெரிசலான இடம். இதை விட மிக மோசமான இடம். அங்கதான் கேக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் நடத்துறதுக்கான அனுமதி அங்க கிடைக்கும் பொழுது 30000 பேர் கூடுவதற்கான இடத்தை ஏன் மாற்றினீர்கள்? தமிழக காவல்துறை ஏன் அந்த இடத்துல மாற்றினாங்க? அதுக்கு மட்டும் ரீசன் சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா 7 மணி நேரம் தாமதமாக வந்தது பிரச்சனை இல்ல, அங்க வந்து மயங்கி விழுந்தது பிரச்சனை இல்ல. அதாவது 8:45 நான் வந்து நாமக்கல் வருவேன்னு சொல்லிட்டு 8:45 வீட்டிலிருந்து கிளம்பிய விஜய் காரணம் அல்ல. காலையிலிருந்து சாயங்காலம் வரலும் உணவு தள்ளி இல்லாமல் யாரையும் கவனிக்காத தாவேகாவின் அவர்களுடைய பொறுப்பாளர்கள் யாரும் கிடையாது. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. அவர்களை பற்றி எந்த கேள்வியும் கிடையாது. அவர்கள் கடைசி நேரத்தில் அதாவது விஜய் இல்லைங்க, விஜய் வந்துட்டாரு. விஜயின் நிர்வாகிகளாக அங்க இருந்துக்கணும்ல, ஒருத்தருமே இல்ல. இப்படி பொறுப்பற்று ஓடியவர்களை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. அதுதான் விஷயம். திஸ் இஸ் தி பொலிட்டிசைஸ் பண்றீங்க இங்க. அப்போ கரூர்ல விஜயோடைய ஆதரவாளர்கள் விஜய்கள் தெரிச்சு ஓடுனாங்கன்ற ஸ்டாண்ட யார் எடுக்கிறது? இல்ல யார் எடுக்கிறதா? யார் இருந்தாங்க? விஜய் தெரிச்சு ஓடணும் சார். நான் என்ன கேக்குறேன், விஜய் மேல செருப்பு வீசினது யார்? இல்ல அந்த டாட் அந்த புள்ளியில இருந்து தான் கலவரமாக மாறுதுன்றாங்க. விஜய் மீது செருப்பு வீசப்படுது. விஜயோட ஆதரவாளர்கள் விஜயோட ரசிகர்கள் எப்படி விஜய் மேல செருப்பு வீசுவாங்க? ஒன்னு. இரண்டாவது புள்ளி, இன்றைக்கு தாவேகாவுடைய வழக்கறிஞர்கள் சந்திக்கிறப்போ கரூர்ல இருக்கிறாரு, இருந்து கேக்குறாரு ஆதரவாளர்கள் விஜய் மேல செருப்பு வீசுவாங்களாங்கிறது கேள்வியா இருந்தா தனுஷோட ஆதரவாளர்கள் தனுஷ் காலை ஒடிப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. கையை ஒடிப்பாங்களான்னு இருக்குல்ல, கையை ஒடிச்சிருக்காங்க சார். அத்துமீறிய கூட்டம் இது. எந்த ஆர்கனைஸ்டு ஒரு இது புத்தியும் இல்லாத கூட்டம். ஜெனரேட்டருக்கு மேல மெயின் லைன் போது தாவிக்கிட்டு இருக்காங்க. கரண்டை கட் பண்ணலாம், இன்னும் கூடுதலாக இறந்து போயிருப்பாங்க ஸ்டேட்மெண்ட். விஜய்க்கு எந்த பொறுப்புமே இல்ல, மத்தவங்க தான் காரணம். இன்னும் போனா ஏதாவது ஒரு இல்ல. இப்போ இவர் சுமன் கவி சொல்றதுல எனக்கு ஒரு விஷயத்துல உடன்பாடு என்னன்னா, விஜய பேசவே மாட்டேங்கிற. விஜய் வந்து தாமதமா வந்தாரா? வந்தாரு. எங்க தாமதமா வந்தாரு? வீட்ல இருந்து 8:45 கிளம்பினார் சார். 8:45 டைம் நாமக்கல் போது எப்படி நீங்க வீட்ல இருந்து 8:45 கிளம்ப முடியும்? இல்ல ஒரே நிமிஷம். இதுல நாமக்கலுக்கு லேட்டா வந்தாரு. கரூர்ல எவ்வளவு நேரத்துக்கு நீங்க அட்மிஷன் விண்டோ கொடுத்திருந்தீங்க? மதியானம் 12:30 மணிக்கு. ஒரே நிமிஷம். 12:30 மணிக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? பேசுறேன் சார். 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நைட் விண்டோ கொடுத்திருக்கீங்க. அப்ப கரூர்ல 7 மணிக்கு அங்க இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டானால இருந்து அங்க வரதுக்கே 1.5 மணி நேரம். இல்ல அவர் கேக்குறதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. அத நான் கேக்குற அதே கேள்வி கேக்குறேன் நான். அவருக்கு எத்தனை மணிக்கு ஃளைட், எத்தனை மணிக்கு கூட்டத்துல பேசணும்? கரூர்ல அவங்க கேட்டிருந்த நாமக்கல்ல விஜய் எத்தனை மணிக்கு? நாமக்கல்ல லேட்டா போனாரு. நாமக்கல்ல விஜய் அங்க இருந்து தான் சார் தவறு தொடங்குது. இல்ல அங்க இருந்து தொடங்குற தவறு. நாமக்கல்ல முடிச்சிட்டு அந்த பாயிண்ட முடிச்சிட்டு அவர் கரூர் போகும்பொழுது அந்த தாமதம் ஏற்கனவே காத்திருந்த ரசிகர்களும் சேர்ந்து அந்த கரூர் பாயிண்ட்டுக்குள்ள நெருக்குறாங்க.
அப்பதான் பிரச்சனை வருது. இந்த இடத்துல தான் நம்ம சரியா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த பிரச்சனை நாமக்கல்ல வந்திருந்தா பேசிட்டு இருக்கும்போது தண்ணி பாட்டில தூக்கி போட்டாங்க. என்ன நடந்துச்சு? ஒரு நிமிஷம். அதாவது விஜய் இந்த பிரச்சனை வந்து நாமக்கல்ல நடந்திருந்துச்சுன்னா ஆமாங்க நீங்க காலதாமதமா வந்தனால இது நடக்குதுங்கிறதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு. கரூர்ல கொடுத்த நேரம் அந்த விண்டோ 3 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் 7 மணி நேரம் விண்டோ கொடுத்து யாரு சார்? 12:30 மணி சார். லெட்டரை எடுத்து பாருங்க சார். ஒண்ணுமே பார்க்காம போய் கிடையாது. 12:30 மணி சார். பப்ளிக் மீடியால இருக்கு சார், பொதுவெளியில இருக்கு சார். 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் மேனேஜர்கள் பாக்குறவங்களுக்கு தெரியும். நீங்க உங்களுடைய கூகுள் அடிங்க 10 மணி வரை தான் கொடுத்திருக்காங்க. கரூரோட 10 மணி அவங்க 7 to 10. சரி நீங்க 7 to 10 வருவாரு. நான் 3 to 10 ன்னு சொல்றேன். நீங்க 7 to 10 னே வெச்சுங்க. அவர் எத்தனை மணிக்கு அங்க வந்தாரு? லேட்டா வந்தாரா? 10 மணிக்கு மேல வந்தாரா? 10 மணிக்கு மேல வந்தா தானே லேட் அது. அப்போ இந்த இடத்துல லேட்டா வர்றதுங்கிறது வந்து ஒரு நொண்டி சாக்கு. அப்ப அந்த லேட்டா வராருங்கிறதுக்காகவே எல்லா பழியும் தூக்கி ஒருத்தர் மேல போட்டுறதா? அப்ப இதுல வந்து சட்டம் ஒழுங்கு காப்பாற்றக்கூடியது யாரு? விஜயா? தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்குக்கு யாரு தலைமை தாங்கிறது? விஜய் தான் தலைமை தாங்குறாரா? அப்ப இப்ப ஒரு நிமிஷம், இவர் கேட்டார் நம்ம வீட்டுல கல்யாணத்துக்கு எல்லாம் கூப்பிடுறது இல்லையான்னு. நம்ம வீட்டுக்கு ஒரு 1000 பத்திரிக்கை அடிப்போம். யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுனால நமக்கே தெரியும். நம்ம வீட்டில் நடத்துற கல்யாணத்திலேயே கரெக்டா 1000 பேர்த்த கூப்பிட்டாங்க. 1000 பேர்த்துக்கு நாங்க 1500 சாப்பாடு செஞ்சோம். கரெக்டா போயிடுச்சுங்கிறது இருக்கா? ஒன்னா பத்தாம போவோம், உப்புமா கிண்டுவாங்க, இல்லைன்னா எச்சா இருக்கும் கம்மியா இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு வேணுங்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம கண்ட்ரோல்ல முழுக்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நம்மனால சரியான திட்டமிடல் பண்ண முடியறது இல்ல. அப்ப இது வந்து நீங்க லேட்டா வந்தாராங்க ஒரே காரணத்துக்காக அல்லு அர்ஜுனான்னு ஒரு நடிகர் அவருடைய ஃபர்ஸ்ட் ஷோ காட்சிக்கு போனாரு புஷ்பா 2க்கு. அதுல பல பேர், அதுல ஒரு பெண்மணி இறந்து போனாங்க. குற்றச்சாட்டு அவர் மேல் வந்ததா, அங்க இருக்கக்கூடிய வேற ஆள் மேல் வந்ததா, அல்லது அங்க இருந்த கூட்டத்தின் மேல் வந்ததா? ஏர் ஷோல 5 பேர் இறந்தாங்க. அந்த மீட்டிங்ல முதலமைச்சர் இருந்தாரு, துணை முதலமைச்சர் இருந்தாரு. யார் பொறுப்பு இருக்கிறது? கள்ளக்குறிச்சி கள்ள சாராயத்துல 66 பேர் இறந்தாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி 20 என்ன சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் ஒரு மாநில அரசாங்கம் வெளியேறானதுல வந்தது. அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? முதலமைச்சரை பாக்குறதுக்கு யாரும் வந்து பாத்துட்டு முதலமைச்சர் வந்து அந்த இடத்துல நின்னு பதில் சொல்லிட்டு போனாரா? முதலமைச்சர் வர்றப்போ யாரும் கரண்ட் கம்பத்துல ஏறது இல்ல. கள்ளக்குறிச்சிக்கு போய் பாருங்க, முதலமைச்சருக்கு சொல்லிச்சு போனாரா? எந்த முதலமைச்சர் விழாவிலாவது அல்லது யாரா இருந்தாலும் நடுநிலைமையோட பார்க்கணும். 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இதே கூட்டத்துல விஜய்னா ஒரு நியாயம், ஆளுங்கட்சினா ஒரு நியாயம், எதிர்க்கட்சினா ஒரு நியாயம் ஏற்புடையது இல்ல. நாங்களா பேசலாமா? இருங்க நான் வரேன். அதுல சொல்றாரு இல்லையா அவர் வந்து விஜய் கூடக்கூடிய கூட்டத்துக்கான டைமிங்ன்றது 7 to 8 அல்லது 3 to 10னே வச்சுக்கோங்களேன். அப்போ காவல்துறை அங்க இருந்திருக்கணும்ல, அவங்களுடைய கடமை அங்க செஞ்சிருக்கணும்ல, அதை செய்யல. காவல்துறை 10,000 பேருக்கு 500 பேருங்கிறது எக்ஸ்ட்ராவா தான் இருந்திருக்காங்க. ஒரு செய்தி இல்ல உங்களுடைய வாதத்தினுடைய அடிப்படையில் இல்ல சுமன் கவி, உங்களுடைய வாதத்தினுடைய அடிப்படையிலே வரோமே. அவரை காண்பதற்காக வந்த கூட்டம் ரசிகர்களுடைய கூட்டம்னு வச்சுக்கோங்க. திருச்சியில ஒரு பாடம் கற்றிருப்போம், நாகப்பட்டினத்துல, திருவாரூர்ல, பெரம்பூர்ல, அரியலூர்ல எல்லா இடத்துலயும் ஒரு பாடம் கற்றிருக்குதுல தமிழ்நாடு காவல்துறை. அந்த அடிப்படையில செயல்பட்டு இருந்தா கூட இதை தடுத்திருக்கலாமே. இல்ல நான் போன வாரம் ஒரு நிமிஷம் இதே இடத்துல போன வாரம் நான் பேசினப்போ இதே பிரச்சனை விஜயை பார்த்து பயப்படுதுதா திமுகங்கிற கேள்வி கேட்டீங்க. ஒருவேளை அவருக்கு கூடுதலான ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுத்திருந்தால் நீங்கள் பயப்படுகிறீர்களாங்கிற கேள்வியை வைப்பீர்கள். ஒன்று இல்ல ரெஸ்ட்ரிக்ஷனை பத்தி நான் பேசல, மக்களுடைய பாதுகாப்பு பத்தி பேசுறேன். உரிய பாதுகாப்பு கொடுக்கிறது தான் சார் ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்க 26 இல்ல எவ்வளவு காவலர்கள் இருந்தாங்க? 10,000 பேர் கூடுற இடத்துல எவ்வளவு பேர் கூடுறாங்கன்னு காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? காவலருடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறது என்ன பிரச்சனை வந்திருக்கும் சார்? அதே இடத்துல விஜய்க்கு முன்னாடி இதே அளவிற்கு 10,000 பேருக்கு கூடுதலாக அங்க இருந்தவர்கள் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தபோது இவ்வளவு பெரிய நெருக்கடி இல்ல. ஒரு அன்ஆர்கனைஸ்டு மாபை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து அரசை பற்றி கை காட்டுறதோ அல்லது அரசு நிர்வாகத்தை கை காட்டுறதோ எந்த விதத்தில் சரி? நான் தான் சொல்றேன், நாங்கள் இப்படித்தான் வருவோம், நாங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ளும். நான் இன்னொன்னுங்க, இவர் ஒரு ராஜபோதையை அனுபவிக்கிறார். கூட்டம் வருகிறதா அதை லைட் ஆஃப் பண்ணி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது ஒரு லைவ் ஷோ நடத்திட்டு இருக்காரு சார். அது வந்து சனிக்கிழமை நைட்டு எப்படி ஒரு ஷோ ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி தன்னை படத்துல எப்படி காமிச்சாரோ அதே மாதிரி இங்க நேர்ல காமிச்சிட்டு இருக்காரு. இந்த புலகாங்கிதத்தில் ஏற்கனவே இவர்கள் ஷோவுக்கு வந்துட்டு டிக்கெட் முதல் ஷோ பார்த்துட்டு சீட்டை எல்லாம் கிழிச்சிட்டு போன கூட்டம் இன்னைக்கு நீங்க அத்துமீறி நடக்கிறாங்கன்னா இதை வளர்த்து விட்டது விஜய். அன்னைக்கு நீங்க சீட்டை கிழிக்கும் போதே இவர்கள் மேல ஆக்ஷன் எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய குற்றம் நடந்திருக்காது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு சுமங்கவி. இப்போ இதுக்கப்புறம் அருணா ஜெகதீசன் ஆணையம் உண்மையை வெளிக்கொண்டு வருமா? அப்படி இருந்தா என்ன உண்மை? வெரி குட். இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, அருணா ஜெகதீசன் ஆணையம் கொண்டு வருமான்னு கேள்வி கேட்டீங்கன்னா சிபிஐக்கு மாற்ற வேண்டும் இன்னைக்கு தாவேகா சொல்கிறது. இதே தாவேகா ஆதவ அர்ஜுனா, நான் மறுபடியும் எம்பாஸ் பண்றேன்,
இவர் அஜித்குமார் மரணத்தின் போது கேஸை இழுத்தடிப்பு செய்வதற்காகவே அது சிபிஐக்கு மாற்றப்படுகிறதுங்கிற வார்த்தை என் கையில் இருக்குது. நான் வீடியோவோட போடுறேன், இன்னும் இருக்குது. கேஸை இழுத்தடிப்பு செய்வதற்காகவே. அப்ப ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருங்கறத வச்சு தான் தமிழக அரசாங்கம் செயல்பட போகுது. இல்ல அப்படி இல்ல, ஆதவர்ஜுனா தான் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்கறதா? ஏங்க ஆதவர்ஜுனா சொல்றது பூரா இப்ப தமிழக அரசாங்கம் கேட்க போகுது. பேசலாம் என்ன சார் இது? சுந்தரவல்லி யாரு சார் கவர்மெண்ட்? முதல்ல அடிப்படை இதோட பேசுங்க. யாரு சார் கவர்மெண்ட்? ஆதவர்ஜுனாவா கவர்மெண்ட்? இல்ல, நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா அதுல நியாயம் இருக்கணும். நீங்க சிபிஐ ஒரு சரியான அமைப்புன்னு போன தடவை நீங்க சொல்லியிருந்தா இந்த தடவை சொல்லலாம். சிபிஐ நம்ப தகுந்தது அல்ல, ஒரு கேஸை இழுத்தடிப்பை செய்வதற்கு தான் சிபிஐ உதவுன்னு சொன்ன ஆதவர்ஜுனா இரண்டாவது அதே கூட்டம் எப்படி மாற்றி பேச முடியும்?